இரண்டாவதாக மதீனா முனவரா மஸ்ஜித் நபவியுடைய குத்பா ஷேக் மூத்த பிரசங்கி ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் பாதுகாப்பும் அதே போன்று ஈமான், பாதுகாப்பான சூழல், நிம்மதி, அதே போன்று ஈமான், இது மனமான வாழ்க்கையின் அடிப்படையான அம்சங்கள் என்ற தலைவில் ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லீம்களே, இஸ்லாம் பூமியில் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக மாத்திரம் இஸ்லாம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வணக்கத்தை மாத்திரம் அங்கீகரிக்கும். அதே போன்று இஸ்லாம் இபாதத்துடைய அடிப்படை அம்சங்களை உறுதிப்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பினங்களுக்கு கடமையான விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறான். தனக்கான கடமைகளையும் விவரித்திருக்கிறான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைகளை நிறைவேற்றுமாறு நமக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதே போன்று அடியார்கள் சிலர் அல்லாஹ்வுக்கான கடமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை, அடியார்கள் சிலருக்கு செலுத்திய கடமைகளை தெளிவாகவே நமக்கு விவரித்திருக்கிறான். ஏன்னா ஒரு முஸ்லீம் உண்மையான அடியானாக உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் மாற வேண்டும். அப்படி உண்மையான மூமின்களாக மாறி இந்த ஆயத்துக்கு உட்பட வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவார்களோ அவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அப்படியான நபிமார்கள், சித்திகீன்கள், உண்மையிலே விசுவாசத்தில் ஈமானில் உண்மையானவர்கள், சுஹதாக்கள், தியாகிகள், சாலிஹீன்கள், நல்லடியார்களோடு இருப்பார்கள். அவர்கள் நட்பு கொள்வதற்கு சிறந்த நண்பர்கள், சேர்ந்திருப்பதற்கு சகவாசம் கொள்வதற்கு சிறந்த தரப்பினர். நிசா 69 அந்த வசனத்தை ஓதி உலமாக்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸாலிஹ் நல்லவர் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவார், அடியாருடைய கடமை ஹுக்கூக்குல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத் இரண்டையும் நிறைவேற்றுவார். எனவே அவருக்குத்தான் ஒவ்வொரு தொழுகையாளியுடைய அத்தஹியாத்திலும் துஆ கிடைக்கும். தஷஹுத் அத்தஹியாத்திலே பாருங்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீது சாந்தி சமாதானம் நிம்மதி உண்டாகட்டும். அதே போன்று நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீது உண்டாடும். எங்கெல்லாம் ஒரு நல்லடியார் இருப்பாரோ அவருக்கு ஒவ்வொரு தொழுகையாளியுடைய அத்தஹியாத்திலும் துஆ கிடைக்கிறது, சலாம் கிடைக்கிறது, ஈடேற்றம் விமோசனம் அவருக்கு கிடைக்கிறது, சாந்தி கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசா 36 சொல்கிறான், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் எதையும் நினைவிக்க வேண்டாம். பெற்றோர்களுக்கு உபகாரம் நடந்து கொள்ளுங்கள், உறவினர்களுக்கு உபகாரம் நடந்து கொள்ளுங்கள், அனாதைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார், கிட்ட சொந்தம் தூர சொந்தம் இல்லாத அண்டை வீட்டார் எல்லோருக்கும் உபகாரம் செய்யுங்கள். உங்களுடைய பக்கத்திலே வசிப்பவர், உங்களுடைய பக்கத்தில் பிரயாணிப்பவர், உங்களுடைய பக்கத்தில் அமரக்கூடியவர், உங்களுடைய பக்கத்தில் காரியத்தில் அமரக்கூடிய, உங்களுடைய பக்கத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு உபகாரம் நடந்து கொள்ளுங்கள். வழிப்போக்கரோடு உபகாரம் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அடிமைகளோடு, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மனை மக்கள், பிள்ளைகள், ஊழியர்களோடு நல்ல முறையில் உபகாரம் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யார் பெருமை அடித்து அகங்காரம் கொண்டோ தலக்கணம் உள்ளவராக இருப்பாரோ அவர்களை நேசிக்க மாட்டான். உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஆயத்துக்கு உரிமைகளை பற்றி விவரிக்கும் ஆயத் என்று சொல்லப்படும். அதே போன்று சூரா அஹ்ஸாப் 6 சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவர்கள் மோமின்களுக்கு தங்களை விட ஏற்றமானவர்கள், தங்களை விட முற்படுத்த வேண்டிய, மதிக்க வேண்டிய, கௌரவப்படுத்தப்பட வேண்டிய உரிமை உள்ளவர்கள். தன்னை விட தனக்கு தன்னுடைய ஆத்மா எவ்வளவு உரிமை மிக்கதோ அதை விட ஒரு படி மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு மக்கள் உரிமைப்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள். அதே போன்று சூரா தௌபா 120 சொன்னார்கள், மதீனா வாசிகளுக்கு, மதீனாவை சூழ உள்ளவர்கள், காட்டரபிகள், அதை அப்படியானவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தாம் பிற்படுத்து, அவர்களை கட்டுப்படாமல் அவர்களை ஒதுங்கி நடப்பது, அவர்களை விட்டும் ஒதுங்கி செல்வது, பின்னாகி செல்வது, அவரோடு சகவாசம் கொள்ளாமல் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்து தன்னை விரும்பக்கூடியவர்களாக இருக்க முடியாது. தன்னை விரும்பக்கூடிய, தன்னுடைய ஆத்மாக்களை தன்னை நேசித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கக்கூடியவர்களாக, வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு அனுமதி கிடையாது. எனவே தன்னை விட ஒருபடி மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும். அன்பால் முதலாவது தோழினார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலும் கட்டுப்படுங்கள், நீங்கள் உண்மையான மோமின்களாக இருந்தால். எனவே உண்மையான மோமின்கள் அடையாளம் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவார்கள். அதே போன்று இஸ்லாத்துடைய தூது வந்தது நிம்மதியையும், பாதுகாப்பை, சாந்தியையும், சமாதானத்தையும், அருள், கிருபை, காருண்யத்தையும் பூமியிலே விதைப்பதற்காக வேண்டி. இந்த தீன் உண்மையிலே ஒரு முஸ்லிமுடைய நிம்மதி, பாதுகாப்பை முதலாவது உத்தரவாதம் அளிக்கிறது, முக்கியத்துவம் செலுத்துகிறது. அதனுடைய ஈமானுடைய அடிப்படைகளையும் அது அஸ்திவாரமாக அமைத்திருக்கிறது. ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானை அநியாயத்தோடு கலக்காதவர்கள், அவர்களுக்கு நிம்மதி உண்டு, பாதுகாப்பு உண்டு, சுபீட்சம் உண்டு, அவர்கள் நேர் வழிபட்டவர்கள். அன்னாம் 82 வசனம். எனவே யார் ஈமானுடைய பரிபூர்ணத்தன்மையை அவர் உறுதியை சொல்லிக் கொள்வாரோ அல்லாஹ் அவர் அநியாயத்திலிருந்து பாதுகாத்தவராக. அவர் அந்த அநியாயம் என்று ஈமானை அநியாயத்தோடு கலக்க வேண்டாம் என்றால் இணை வைப்பு, ஷிர்க்குடைய அநியாயம், ஷிர்க்குடைய அனைத்து வகைகளில் எந்த வகையோடு சம்பந்தப்படாமல் கலப்பற்ற ஈமான், அல்லாஹ் அவரை தனக்கு தானே அநியாயம், பாவங்களை கொண்டு அநியாயம் செய்வது, அடியார்களுக்கு அநியாயம் செய்வது, இவைகளை விட்டு அவரை அல்லாஹ் பாதுகாத்தான். அவருக்கு தான் பரிபூர்ணமான இம்மை மறுமையிலே நிம்மதி. அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அது நடக்காமல் இருக்க முடியாது, பின்வாங்க முடியாது, தாமதிக்காது. எனவே யார் தன்னுடைய ஈமானிலே குறை உள்ளவராக, அதே நேரம் அவரிடமிருந்து சில அடியார்களுக்கான தனக்கான பாவங்கள் மூலம் தனக்கு அநியாயம், ஏனைய அநியாயங்கள் மூலம் பிறருக்கு அநியாயம் நடந்தால் அவருடைய நிம்மதி குறையும், அவருடைய சந்தோஷம் இம்மையிலும் மறுமையிலும் குறைந்துவிடும். அவர் எந்த அளவுக்கு ஏகத்துவத்திலும் அதே போன்று
நிலையான போக்கிலும் குறைபாடு செய்வார், அந்த அளவுக்கு நிம்மதி குறையும். சூரா நஆம் 82 வசனம் அதே வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்தி, அதே போன்று ஈமான் கொண்டு அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால் நிம்மதி அடையுமே, ஆத்மசாந்தி பெறுமே. அப்படியான அவர்கள் அதாவது ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அவருடைய உள்ளங்கள் ஆத்மசாந்தி அடைவதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு, அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் அவர்கள் நிம்மதியாக இருக்கும். அவர்கள் தான் ஈமான்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ஞாபகம், திக்ர், அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபத்தை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி அடையும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்கள், அவர்களுக்கு நன்மாராயம் தூபா என்ற சுவர்க்கம், நன்மாராயம் சுபசோபனம், அது தங்குமிடங்களில் ஒதுங்குமிடங்களில் நல்லது அழகானது. ராத் 28-29 சொன்னார்கள். அதேபோல் நஹல் 97 சொன்னார்கள், யார் ஈமான் ஆணோ பெண்ணோ, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர் ஈமான் கொண்ட நிலைமையிலே நல்லமல் செய்தால், நல்ல சாலிஹான அமல்கள் செய்தால் அவருக்கு நாங்கள் நிச்சயமாக மனமான வாழ்க்கையை, நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை கொடுப்போம். அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்ல அமல்களின் காரணமாக சிறந்த அழகான கூலிகளை நாங்கள் வழங்குவோம் என்ற ஆயத்தை மொழினார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு நிம்மதியும் பாதுகாப்பையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தினால் தீன் எப்பொழுதுமே அது மேலோங்கியதாக, பலமுள்ளதாக, கண்ணியமானதாக நிமிர்ந்து நிற்கும். தொழுகைகள் நிலைநாட்டப்படும், ஜுமாக்கள் நிலைநாட்டப்படும், ஜமாத்து நிலைநாட்டப்படும். ஜமாத் தொழுகைகள் மக்களின் நலன்கள் எல்லாம் சீர்பெறும், வியாபாரங்கள் சீரும் சிறப்புமாக அமையும், நல்ல மக்களுக்கு பயனுள்ள விடயங்கள் வெளியாகும், நலவுகள் எல்லாம் சம்பூர்ணமாக கிடைக்கும். மக்கள் அவருடைய உயிர் விடயத்திலும் மானம் விடயத்திலும் சொத்து விடயங்களிலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். மானத்துக்கோ உயிருக்கோ பொருளுக்கோ சேதம் ஏற்படாமல் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். எனவே எப்பொழுதுமே செழிப்பு ஏற்படும். மக்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் செழித்து உருவாகும், வளரும், உச்சகட்டத்தை அடையும். ஏன் நிம்மதி பாதுகாப்பு அங்கே இருக்கும். பாதைகளில் எல்லாம் பாதுகாப்பான சூழல் ஏற்படும், பிரயாணங்களிலே பாதுகாப்பான சூழல் ஏற்படும், நகர்ப்புறங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு ஒற்றுமையாகும். அதே போன்று நாடுகள் எல்லாம் மக்களுக்கு தேவையான விடயங்களை ஒருவருக்கு பரிமாறிக்கொள்ளும், வாழ்வாதாரங்கள் எல்லாம் இலகுவாக கிடைக்கும், பரவலாக வசதி வாய்ப்பு பரவும். அதே போன்று சொத்து செல்வங்கள் அதிகரிக்கும், மனசில் எல்லாம் நிம்மதிகள் ஏற்படும். நிம்மதி ஏற்பட்டு ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான தான் எதிர்பார்க்கும் விடயங்களை இலகுவாக பெற்றுக்கொள்வார். அது நிம்மதி, சாந்தி, சமாதானத்துக்கான அடையாளங்கள் பெறுபேறுகள். அதே போன்று எந்த அளவு என்று சொன்னால் கால்நடைகளும் செழிப்பாக பரவும், கால்நடைகளும் அதிகரிக்கும். அதே நேரம் நிம்மதி எப்பொழுதுமே அது எல்லா நலவுகளையும் நடக்கும். நிம்மதி, பாதுகாப்பு, அபயம் ஒரு ஊரில் ஏற்பட்டால் எல்லா நலவுகளையும் ஒன்றரை கலந்து அது மக்களுக்கு வழங்கும். எனவே நிம்மதியிலே குறைபாடு, பாதுகாப்பிலே குறைபாடு, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும் என்று துவா கேட்டு சொல்கிறார்கள். அதில் எல்லா கெடுதிகளும் உண்டாகும். பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது, குறைபாடு ஏற்படும் பொழுது நிம்மதி இல்லாமலாகும். இஸ்லாத்துடைய பரிபூர்ண தன்மையே நிம்மதிதான். அதன் மூலம் இஸ்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறும் பொழுது, மார்க்கம் பின்பற்றப்படும் பொழுது நிம்மதி கிடைக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எந்த அளவு சம்பூர்ணப்படுத்துவான் என்றால், ஒரு பிரயாணி சன்ஆ யமனில் இருக்கின்ற ஒரு ஊர், அந்த ஊரிலிருந்து ஹதரமௌத் என்ற இன்னும் தொலைவில் இன்னும் ஒரு ஊர், யமனுடைய 2 ஊர்கள், சன்ஆவிலிருந்து ஹதரமௌத்துக்கு ஒரு பிரயாணி தனியே பிரயாணிப்பார். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்ச மாட்டார். அவருக்கு அச்சமே இருக்காது. அச்சமற்ற சூழல், பாதுகாப்பான சூழல். அவருடைய ஆட்டு மந்தைகளுக்கு ஓநாயுடைய தொல்லையும் இருக்காது, ஓநாயும் பயப்பட மாட்டார். புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ரிவாயத், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் புகாரில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே பொதுவாக இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது ஊர்ஜிதமாகியது. அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைத்தால், நீங்கள் பிற்காலத்தில் ஆயுள் வாழக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால், நீங்கள் ஒரு குமர பெண்ணை காண்பீர்கள். அவர் ஹீரா என்ற இடத்திலிருந்து தனியாக பயணித்து வந்து காபாவை தவாஃப் செய்வார். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார். அந்த இளம் பெண் யாருடைய துணையும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நிம்மதியாக, யாருடைய தொந்தரவும் இல்லாமல் தவாஃப் செய்துவிட்டு அஜ்ஜும்ராவை முடித்து செல்கின்ற அளவுக்கு அச்சமற்ற சூழல் இருக்கும். அதி அலி அல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அந்த பெண் அப்படியான ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் ஈரான் ஊரிலிருந்து காபாவை தவாஃப் செய்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்சாமல் நிம்மதியாக சென்றார். பிரயாணம் லேசாகியது. புகாரி முதல் ரிவாயத். அதே போன்று இது உண்மையிலே இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிக சுகண்டிகளில், சந்தோஷமான ஞாபகத்துகளில் ஒன்றுதான் பொதுவான பரவலான பாதுகாப்பு சூழல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தலைப்பிறை கண்டால், ஒரு மாதங்களையும் ஆரம்பிக்கும் பொழுது தலைப்பிறை கண்டால் ஓதுகின்ற துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். இந்த தலைப்பிறையை, இந்த பிறையை எங்களுக்கு பாதுகாப்புள்ளதாக, ஈமானுக்கு காரணமானதாக எங்களுக்கு உதிக்க செய்வாயாக, தோன்ற செய்வாயாக. சலாமத், ஈடேற்றம், விமோசனம், சாந்தி, இஸ்லாம் மேலோங்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சாதகமான ஒரு பிறையாக மாற்றி தருவாயாக. ஹிலால ஹைரின், நலவுக்கு காரணமான பிறையாக. வருஷ்தின், நேர்வழிக்கு காரணமான பிறையாக நீ ஆக்கி தருவாயாக. பாருங்கள், பிறை கண்டவுடன் ஒவ்வொரு மாதத்தையும் ஆரம்பிக்கின்ற முதல் நாளிலே பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள், நலவை கேட்டிருக்கிறார்கள், நேர்வழியை கேட்டிருக்கிறார்கள், சாந்தி
சமாதானத்தை விமர்சனத்தை கிடையாது. என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று அந்த பிறையை பார்த்து சொல்வார்கள். திருமதி ரஹிமதுல்லா தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இஸ்லாத்துடைய அடையாள கடமைகள், அடையாள சின்னங்கள், கட்டளைகள் எல்லாமே பொதுவாக நிம்மதியான சூழல் தான் நிலைநாட்டப்படலாம். தொழுகை எப்பொழுதுமே நிம்மதியாக சூழல் தான் நிலைநாட்டப்படும். தொழுகை நிம்மதியற்ற அச்சமான சூழல் நிலைநாட்டப்படுகின்ற தொழுகை ஸலாத்துல் ஹௌஃப் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல சொல்கிறான், நீங்கள் தொழுகைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மத்திய தொழுகை, அதாவது அஸ்ர் நேர தொழுகையை மிகவும் பேணுதலாங்க. பிஸியாக இருக்கக்கூடிய நேரம், முத்திய தொழில்கள், அதை விட்டுவிட வேண்டாம். பொடுபோக்காக அல்லாஹ்வுக்காக நீங்கள் நீண்ட நின்றுவனங்கள், அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யுங்கள். நீங்கள் அச்சம் ஏற்பட்டால், அச்ச சூழல், போர் சூழல்கள், அச்ச சூழல்கள் ஏற்பட்டால், ஆபத்தான நிலைமைகளே நடந்தவர்களாக, வாகனத்தில் ஏறியவர்களாக நீங்கள் தொழலாம். எனவே ஒரு இடத்துல நிம்மதியாக தொழுவதற்கு பாதுகாப்பான சூழல் தேவை, அச்சமற்ற சூழல் தேவை. நீங்கள் நிம்மதியாக அப்பயம் பெற்றுவிட்டால், அச்சமற்ற சூழலில் நீங்கள் வந்துவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் ஏற்கனவே அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த முறைப்படி அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள், தொழுங்கள், இபாதத்தில் ஈடுபடுங்கள். நீங்கள் அந்த விடயங்களை அறியாதவர்களாக இருக்கும் காலமெல்லாம். அதே நேரம் உங்களுக்கு தெரியாத விடயங்கள் எல்லாம் கற்றுத்தந்ததுக்கு தோதுவாக நீங்கள் சமயம், உங்களுக்கு தெரியாத விடயங்கள் எல்லாம் எப்படி செய்யுமாறு கற்றுத்தந்தானோ அந்த முறையில் நீங்கள் அமல் செய்யுங்கள். அச்சமான சூழலில் நடந்தவர்களாக, பிரயாணித்தவர்களாக அந்த தொழுகை நிறைவேற்ற நிம்மதியோடு தொழுவதற்கு பாதுகாப்பு தேவை. அதே போன்று பொதுவாக ஜக்காத்துகள் அங்குமிங்கும் வரவிடப்படுவதற்கும் நிம்மதி தேவை. நிம்மதி இருந்தால் ஜக்காத்தும் அதாவது நல்ல சாந்தி, சமாதானமாக, ஒற்றுமையாக, சிறப்பாக நடக்கும். ஹஜ்ஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் நிம்மதியாக இருந்தால், அது யார் நிம்மதியான சூழலிலே, பாதுகாப்பான சூழலிலே யார் உம்ராவை தமத்து செய்வது, உம்ராவை செய்துவிட்டு பிறகு ஹராமை கலைந்துவிட்டு மீண்டும் ஹஜ்ஜுக்காக ஹராம் கட்டுவது தமத்துடைய முறை. அப்படியா செய்தால் நீங்கள் அதாவது உம்ராவை செய்துவிட்டு பின்னால் உம்ராவை முற்படுத்தி அதுக்கு பின்னால் ஹஜ்ஜை செய்வதற்கு தமத்துடைய முறை என்று சொல்வார்கள். அப்படியே நீங்கள் குர்பானை நீங்கள் இலகுவான உங்கள் வசதியை கேட்டவர் குர்பான் கொடுங்கள். அந்த ஒரு குர்பான் கொடுக்க வேண்டும். பக்கரா 196. அது ஃபைனா அமின்தும் என்ற வார்த்தை எங்கள் தலைப்பிலே, அது நிம்மதி, பாதுகாப்பான சூழல் இருந்தால். அதே போன்று பைத்துல்லா, அல்லாவுடைய ஹரம் ஷரீஃபுக்குள் பைத்துல்லாவுக்கு நுழைகின்ற பொழுது பாதுகாப்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, இந்த நிச்சயமாக பூமியிலே மக்களுக்காக நிறுவப்பட்ட முதல் ஆலயம், புனித ஸ்தலம் காபா மக்காவில் இருக்கிறது. மக்கா என்ற வார்த்தை மக்காவில் பரக்கத் பொருந்தியது, அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக. அதில் பல அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மக்காம் இப்ராஹிம் நின்று அந்த காபத்துல்லா கட்டும் பொழுது பட்டவர்கள் கால் பதித்த இடம் இருக்கிறது. யார் அந்த காபாவுக்குள் நுழைந்து விடுவாரோ, அல்லாவுடைய வீட்டுக்குள் நுழைந்து விடுவாரோ அவள் பாதுகாப்பு பட்டவராக மாறிவிடுவார். ஆல் இம்ரான் 96-97 வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள் ரப்பிடம். அந்த மஷாயிர்கள், அதாவது அந்த அடையாள சின்னங்கள், ஹஜ், மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, இது போன்ற இடங்களுக்கெல்லாம் மஷாயிர் என்று சொல்லப்படும். மஷார்கள் ஒவ்வொரு இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள், ஹஜ் கிரியை நிறைவேற்றப்படக்கூடிய இடங்கள். அப்படியான இடங்களை நிம்மதியானதாக, பாதுகாப்புள்ளதாக, ரிஸ்க் வாழ்வாதாரங்கள் சரிவாக கிடைக்கக்கூடியதாக, கனிவருக்கங்கள் கிடைக்கக்கூடியதாக, மக்களுக்கு லாபகரமான விடயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடியதாக ஆக்கித்தான் என்று துஆ கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துஆ கேட்ட பொழுது என்று அல்லாஹ் சொல்கிறான், இந்த காபத்துல்லாவை நிம்மதி உள்ளதாக ஆக்கி, அல்லாஹ் பாதுகாப்பு சூழல் உள்ளதாக ஆக்கு, என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் சிலை வணக்கங்களை விட்டும் பாதுகாறு, சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாறு, நாங்கள் சிலை வணங்குவதை விட்டும் பாதுகாறு. இப்ராஹிம் 35 வசனம். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ரா செய்யக்கூடிய நிம்மதியை உபகாரமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கண்ட கனவை உண்மைப்படுத்தினான். நீங்கள் மஸ்ஜித் ஹராமுக்குள்ளே, அந்த உம்ரத்துல் கலா, மஸ்ஜித் ஹராமுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நிம்மதியானவர்களாக, பாதுகாப்பு சூழல் உள்ளவர்களாக, பாதுகாப்பு பெற்றவர்களாக, நீங்களுடைய தலைகளை வலித்தவர்களாக நுழைவீர்கள். அதேபோல் சிலர்கள் உம்ரா செய்துவிட்டு வலிப்பீர்கள், சிலர்கள் கொஞ்சம் குறைத்து கத்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எந்த அச்சமும் பட மாட்டீர்கள். அச்சம் இல்லாமல் அச்சமற்ற நிம்மதியான சூழலே உம்ராவை ஹஜ்ஜை நிறைவேற்றுவீர்கள். 10-27 வசனம். இதில் அதிகமான குர்ஆன் ஆயத்துகள் வந்திருக்கின்றன. இத்தோடு சுருகிக் கொள்கின்ற சொல்வார்கள். எனவே சொர்க்கத்தையும் பாருங்கள். சொர்க்கம் மனமாகுவது, நிம்மதியாகுவது நிம்மதியை கொண்டுதான், பாதுகாப்பை கொண்டுதான். நீங்கள் இங்கே சொர்க்கத்துக்குள் சலாமோடு சலாம் சொல்லிக்கொண்டு நிம்மதி, சாந்தி, சமாதானத்தோடு ஆமினீன் நிம்மதியாக பாதுகாப்பாக நுழையுங்கள் என்று வரவேற்கப்படும். ஹஜ் 46. அதே போன்று இந்த நிம்மதி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டாயம் எப்பொழுதும் நன்றி செலுத்துவதை கடமையாக்குகிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதி எங்களுக்கு அதிகரித்து தருவதற்காக வேண்டி. நிம்மதி, பாதுகாப்பு கிடைப்பது என்பது ஒரு நியாமத். அதுக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் அல்லாஹ் நிம்மதியை கூட்டி தருவான். அதே போன்று அல்லாஹ் பாவங்கள், தவறுகள், குற்றங்களை அதை நமக்கு எச்சரிக்கிறான். அந்த நிம்மதியான சூழல் பாவம் செய்ய வேண்டாம் என்று நமக்கு எச்சரிக்கிறது. ஏன் அந்த பாவங்கள் தான் தண்டனைகள் இறங்குவதற்கும் நிம்மதியற்ற சூழல் ஏற்படுவதற்கும் காரணம். எனவே நியாமத்து இருக்கிறது, நன்றி செலுத்தப்பட்டால் நிலைத்திருக்கும். அது நன்றி கெட்ட முறையில் நடக்கப்பட்டால் அது நம்மை விட்டும் விரண்டு ஓடிவிடும், நீங்கிவிடும். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளிட்ட சமயம் நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகரிப்பேன், விஸ்தரிப்பேன், அபிவிருத்தி செய்வேன். நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொண்டால், நீங்கள் நன்றி கெட்ட நடந்து கொண்டால் நிச்சயமனுடைய வேதனை, தண்டனை கடுமையானது. இப்ராஹிம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி பரக்கத்துக்கு அத்வா இஸ்திக்ஃபார் முடித்துடைய ஹுத்பா, ஹம்து, ஸலவாத், தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே
நிரந்தரமாக அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஏன் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் வழிபடுவதற்கு தகுதியானவன், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தகுதியானவன். நாம் மாறு செய்யக்கூடாது. அவனுக்கு எப்பொழுதும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும், அவன் மறக்கடிக்கப்படக்கூடாது. எப்பொழுதுமே நன்றி செலுத்தப்பட வேண்டும், நன்றி கட்ட முறையில் எதுவும் நடக்கக்கூடாது. பொது முஸ்லீம்களே, நீங்கள் சில சிறந்த நல்ல மணித்தியாலங்களையும் நாட்களையும் தினங்களையும் எதிர்நோக்கி துல் ஹஜ்ஜாவுடைய நாட்கள். எனவே நீங்கள் நல்ல அமல்களை கொண்டு அதை நிறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முதலீடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் நன்மையான விஷயங்களை சேகரம் செய்து கொள்ளுங்கள், சேவிங் ஆகிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நீங்கள் முடியுமான நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். அந்த காலகட்டங்கள் முடிய முன்னால் உங்களுக்காக நல்ல அமல்களை முன்படி செய்யுங்கள். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறீர்கள். அல்லாஹ் மோமின்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். சூரா பக்கரா 223 வசனம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு முஸ்தமில் 20 வசனத்திலே நீங்கள் உங்களுக்காக என்னென்ன நல்ல காரியங்களை செய்து முற்படுத்தி அனுப்புவீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்விடம் அதைவிட சிறந்ததாக பெற்றுக்கொள்வீர்கள். மிகவும் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடியவைகளாக பெற்றுக்கொள்வீர்கள். அதே நேரம் அல்லாஹ்விடம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன். அதே நேரம் ஆதமுடைய மகனே, மனிதனை, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆஃபியத், ஆரோக்கியம் உள்ளவராக, நல்ல அமல் செய்யக்கூடிய இடம்பாடு உள்ளவராக இருந்தால் மறுமைக்காக நீங்கள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருங்கள், அமல் செய்து கொண்டிருங்கள். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு இருக்கக்கூடிய ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 அருட்கொடைகள் இருக்கின்றன. அதிகமான மக்கள் அதிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள், கவனீனமாக ஏமாற்றப்படுகிறார்கள். அதாவது ஒன்று ஆரோக்கியம், அதே நேரம் ஓய்வு நேரம். 2ஐயும் வீணாக்கிக் கொள்கிறார்கள். ஆரோக்கியத்தை நோயுடைய காலங்களுக்கு முன்னால் அமல் செய்வதை விட்டும், ஓய்வு நேரங்களை பிஸியாக முன்னால், பராக்காக்க முன்னால், சோழி ஏற்பட முன்னால் அமல் செய்வதை விட்டும் பயன்படுத்தாமல் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாற்றத்துக்கு ஆளாகிறார்கள், பொடுபோக்காக விடுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹதீஸிலே, உங்களில் யார் உள்ளத்திலே மனசிலே நிம்மதி உள்ளவராக, உடலிலே ஆரோக்கியம் பெற்றவராக, அவரிடத்தில் அன்றைய நாளுடைய உணவு ஆகாரம் இருக்கும் நிலைமையில் காலை அடைவாரோ அவருக்கு முழு துனியாவுடைய வஸ்துக்களும் ஒன்றரை சேர்த்து அவருக்கு வழங்கப்பட்டவர் போன்று, முழு உலக வஸ்துக்களும் அவருக்கு அப்படியே இழுத்து கொடுக்கப்பட்டது போன்று, அப்படியான ஒரு பாக்கியம் முழுமையாக பெற்றவர் போன்றவர் தான் மனசில் நிம்மதி, உடம்பிலே ஆரோக்கியம், அன்றைய நாளுடைய வாழ்வாதார தேவை நிறைவேறுகிறது. ஒரு நாளுடைய செலவு, ஒரு நாளுடைய உணவு இருப்பது உலகமும் கிடைக்கின்ற அளவுக்கு ஈடான ஒரு பாக்கியம். திருமதி ரஹிமத்துல்லாஹுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் உபைதுல்லா இப்னு முஹ்ஸன் அல் அன்சாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி ஸலவாத் சொல்லுகின்ற அந்த ஆயத்தை, அஹ்ஸாபுடைய 56வது ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹதீப் அப்துர் ரஹ்மான் ஹுதைஃபி ஹஃபிலஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய குத்பா முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.